அவைல் பண்ணிக்கணும். சரியா? இது வந்து லிட்ரரி அசோசியேஷனை பற்றி. இதை தொடர்ந்து காமராஜரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கல்பனா பேசுனாங்கல்ல, கல்பனா வந்து ரொம்ப அருமையாக பேசுனாங்க. நான் சொல்லணும்னு நினச்ச பல விஷயங்களை கல்பனா சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அந்த சின்ன ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க பாருங்க. அது தயார் செய்த டீச்சர் யாரு? அந்த ட்ராமாக்கு தயார் செய்த ஆசிரியை, எனது பாராட்டுக்கள் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப அழகா காமராஜர் என்னென்ன சாதனை செஞ்சாரோ அந்த சாதனையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சரியா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். பிள்ளைகளும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆக்சுவலா காமராஜரை பத்தி பேசணும்னு சொன்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு. உங்களுக்கு டைம் நம்ம ஸ்கூல்ல 3:30 மணிக்கு முடிஞ்சிடும்ன்ற மாதிரி மேடம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். உங்க ப்ரோக்ராமே கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் போயிடுச்சு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா மணிக்கணக்காக பேசுற ஆளுங்க. நான் சில விஷயங்களை மட்டும் காமராஜரை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இந்த உரையை முடிச்சிடுறேன். இப்போ காமராஜர் வந்து நிறைய தொழிற்சாலைகள், அணைக்கட்டுகள் இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. இன்னைக்கு வந்து என்ன நாளா நம்ம கொண்டாடுறோம் சொல்லுங்க? இந்த காமராஜர் பிறந்த நாளை என்ன நாளா நம்ம கொண்டாடுறோம்? எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேன்னு சொல்லுவோம். கல்வி வளர்ச்சி நாள் இல்லைன்னா கல்வி எழுச்சி நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, காமராஜர் வந்து கல்விக்கு ஆற்றிய தொண்டு வந்து பெருந்தொண்டு. அதனாலதான் அவரை கல்வி தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூடப்பட்டு கிடந்த பல பள்ளிகளை திறந்தாரு. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த குழந்தை சொன்ன மாதிரி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. காமராஜர் வந்து ஒரு கிராமத்தை கடந்து அவரோட கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சிறுவன் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தானா. அப்ப அந்த காரை நிறுத்த சொல்லிட்டு அந்த சிறுவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா நீ ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டா நீங்க எனக்கு கஞ்சி ஊத்துவீங்களான்னு. அப்பதான் காமராஜருக்கு தெரியுது, சரி சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத குழந்தைங்க இருக்கிறாங்க, அதனாலதான் படிக்காத இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த சத்துணவு திட்டம். மதிய உணவு திட்டம்னு ஆரம்பிச்சாங்க. பின்னாளில் தான் அது சத்துணவு திட்டம் அப்படின்னு வந்தது. ஸோ இந்த மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் தான். இப்போ அந்த திட்டம் வந்து இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். யூனிஃபார்ம்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கல்ல, இந்த யூனிஃபார்ம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினவரும் காமராஜர் தான். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ மதிய உணவு திட்டமும் காமராஜர் மூலமா தான் வந்தது, சீருடை திட்டமும் அவரோட மூலமா தான் வந்தது. இலவச கல்வி கொண்டு வந்தார். இலவச கல்வினா அரசு பள்ளியில படிக்கிற, அரசு எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் படிக்கிற குழந்தைங்களுக்கு முதல் வகுப்புல இருந்து, அப்ப எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது, முதல் வகுப்புல இருந்து அவங்க படிக்கிற ஹையர் கிளாஸஸ் வரைக்கும் கல்வியை இலவசமா வழங்கினார். இதன் காரணமாக என்ன சொன்னாங்கன்னா, காமராஜர் ஆட்சி காலத்துல அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளோட சதவிகிதம் எண்ணிக்கை 37% உயர்ந்துதான். அப்ப எவ்வளவு தூரம் அவர் வந்து எஜுகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இதனாலதான் அவரை வந்து நம்ம கல்வி தந்தைன்னு சொல்றோம். இன்னொரு ஒரு முக்கியமான, நான் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு வந்தேன், ஆனா நேரமின்மை காரணமாக நிறைய சொல்ல முடியல. இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். காமராஜர் முதல்வராக இருந்தப்போ அவரோட டேபிள் மேல ஒரு ஃபைலை கொண்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு மெடிக்கல் சீட் இருக்குல்ல, இந்த மெடிக்கல் சீட்டுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கோட்டான்னு இருக்கும். ஒரு 10 சீட் வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுக்கலாம். ஸோ முதலமைச்சர் கிட்ட அந்த ஃபைலை வச்சுட்டு நீங்க ஒரு 10 சீட்டுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. அவரோட செயலர் என்ன நினைக்கிறாருன்னா, நிறைய நேரம் எடுத்துப்பாரு இவர் அதுக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 10 அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி இவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க எல்லாம் கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க 10 பேரை, எப்படின்னு எங்களுக்கு புரியலையே சொல்லுங்க அப்படின்னு போது, அப்போ அது காமராஜர் சொல்றாரு, நான் எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தேன். ஒரு 10 அப்ளிகேஷன்ல பெற்றோர் கையொப்பம் அப்படின்ற இடத்துல, பேரண்ட் சிக்னேச்சர் அப்படின்ற இடத்துல கை நாட்டு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 10 அப்ளிகேஷன்ல இருந்த பேரண்ட்ஸ் வந்து படிக்காதவங்க, அவங்க கையெழுத்துக்கு பதிலாக கை நாட்டு வச்சிருந்தாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க தான் வருங்காலத்துல மருத்துவர் ஆகணும்னு சொல்லிதான் அந்த 10 பேரோட அப்ளிகேஷனை நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்றாரு. இந்த மாதிரி காமராஜரை பத்தி சொல்லணும்னா நிறைய 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 சொல்லிட்டே போகலாம். ஆனா உங்க ஸ்கூல் டைம் முடிஞ்சிருத்து, ஆல்மோஸ்ட் 3:30 மணி ஆயிடுத்துன்ற காரணத்தினால என்னோட உரையை வந்து இதோட நிறுத்திக்கிறேன்.